38வது சென்னை புத்தக கண்காட்சி நிறைவு பெற்றுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 10 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. 30% மக்கள் அதிகமாக இந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு வந்துள்ளனர். புத்தகத்தின் மீது மக்களுக்கு ஏன் இத்தனை மோகம்? எதற்காக புத்தகம் படிக்கிறார்கள்? புத்தகத்தை தேடி இவ்வளவு கூட்டம் ஏன் அலைமோதுகிறது என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 13 நாட்களாக சென்னை நந்தனம் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது காய்கறிகளை வாங்குவதற்கோ புதிய ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கோ அல்ல, புதிய புத்தகங்களை வாங்குவதற்கு. நிறைய புக்ஸ் படிக்கணும் ஆசை. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய புக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறோம். வீட்லேயும் நிறைய புக்ஸ் இருந்தால் நிறைய படித்து நம்மளோட பிரெயினை வளர்த்துக்க முடியும். அடுத்து ஃப்யூச்சரில் நம்ம இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் போனால் கூட நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக வந்து மொழி, இலக்கியம், அறிவியல், வரலாறு, பக்தி, சாகசம், கதை, நாவல் என தேடி தேடி பிடித்தனர் சென்னை வாசகர்கள். நான் ஒரு அனுபவத்தை வச்சுருக்கேன். ஒரு புத்தகம் இன்னொரு மனிதனுடைய அனுபவத்தை எனக்கு தருது. அப்போ அந்த மனிதனை நான் ஆக்குறேன். அப்போ எந்த ஒரு புத்தகமும் இன்னொரு மனிதனை எனக்கு அறிமுகப்படுத்துவது மட்டுமடாமல் இன்னும் நிறைய மனிதர்களாக நான் ஆகிறேன். அதனால் நான் புத்தகத்தை படிக்கிறேன். புக்ஸ் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நம்ம டெய்லி செய்கிற விஷயங்கள் கூட தெரியாது, அதில் இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்குன்னு. சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி படிக்கும்போது இது நம்ம டெய்லி செய்கிற விஷயத்தில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எதற்காக புத்தக கண்காட்சி? ஏன் இத்தனை கூட்டம்? புத்தகங்களில் அப்படி என்ன இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு இவர்கள் விடையளிக்கின்றனர். புத்தகம் என்பது வாழ்ந்தவர்களின் வரலாறு, வாழப்போகிறவர்களின் வழிகாட்டி, வாழ்க்கையின் வெளிச்சம், இருளில் வாழ்கின்ற மனிதர்களை வெளிச்சத்திற்கு இட்டு செல்லும் கலங்கரை விளக்கம். அதனால்தான் நான் புத்தகத்தை நேசிக்கிறேன், புத்தகத்தை வாசிக்க விளைகிறேன். மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகச்சிறந்த புத்தகங்கள் என்பது பிரச்சனையினுடைய ஒரு உண்மையான பரிமாணத்தை, நம்முடைய அனுபவங்களினுடைய ஒரு உண்மையான பரிமாணத்தை நமக்கு காட்டுகின்றன. அதனால் நாம் வாழ்க்கையை எதிர்கொள்வது என்பது புத்தகங்களின் வழியாக எளிதாக மாறுகிறது. புத்தக கண்காட்சிக்கு தமிழக அரசு நிரந்தரமாக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்பது பதிப்பாளர்களின் கோரிக்கை. பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது. ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் இந்த கண்காட்சியினை கண்டு செலுத்தி இருக்கிறார்கள். 700 அரங்குகளை நாங்கள் இங்கே அமைத்திருந்தோம். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே விற்பனையாக இருக்கக்கூடும். ஒவ்வொரு பதிப்பாளரிடமிருந்து நாங்கள் பெறும் தகவலின் அடிப்படையில் ஏறத்தாழ 10 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த கண்காட்சியிலே புத்தக விற்பனை நடந்திருக்கிறது என்று எங்கள் சங்கம் மூலம் நாங்கள் அறிகிறோம். பதிப்பு துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 33 பதிப்பாளர்களுக்கு புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் விருதுகளை வழங்கினார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் தங்கமணி.